அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ஃபேவரட்டிசம் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ நடக்கக்கூடிய ஜோடி ஆர் யூ ரெடி அதில் கூட அன்ஷிதாவுக்கு நடக்கக்கூடிய ஃபேவரட்டிசம் என்னென்ன நடக்குது, அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ஸோ அன்ஷிதாவுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம போட்ட வீடியோஸில் நிறைய பேர் என்னுடைய கருத்துக்கு ஒத்தும் போகிறீங்க, நிறைய பேர் அதுக்கான ஆப்போசிட்டான கருத்தையும் சொல்கிறீங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா அவங்க முயற்சி பண்ணும்போது நீங்கள் ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்னு சிலர் பேசுகிறீங்க. இன்னும் சிலர் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான் ப்ரோ, இந்த விஜய் டிவியில் பயங்கரமான ஃபேவரட்டிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மளுடைய கருத்து என்னன்னா ஒன்றே ஒன்று தான். ஆக்சுவலாக இதுதான் கண்டென்ட்டானு கிடையாது. ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். அன்ஷிதா போன்ற ஆட்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது எப்போ வேணாலும் கிடைக்கும். அவங்கள ஆல்ரெடி சேனலில் ஒரு ஃபேஸாக மாறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை, எந்த வாய்ப்பு வேணாலும் எப்போ வேணாலும் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறது, இந்த டான்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திறமையை வைத்து, சரிங்களா, அந்த டான்ஸிங் ஸ்கில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு. இது அன்ஷிதாவுக்கு இல்லைன்னா எங்கேயோ மூளையில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு போயிருக்கலாம், அவ்வளவுதான். யாருக்கு இது தேவைப்படுதோ தேவைப்படுறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இப்போ அன்ஷிதாவுக்கு டான்ஸே வராது, டான்ஸ் ஆட தெரியாது, ஒரு நான் டான்ஸர் அப்படின்னு இவங்களே அறிமுகப்படுத்தி டான்ஸே தெரியாத ஒரு பர்சனை நீங்கள் கொண்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள ஆட வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோரை கொடுக்கறதும், இதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸரை கூட்டிகிட்டு அவனை நீங்கள் அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுத்து அவனை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இதே மாதிரியான ஒரு ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது இப்போ இல்லை, ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக ஆங்கரிங் ஃபீல்டில். இப்போ எப்படி சீரியல் ஆக்ட்ரஸ்ஸு ஆக்டரு இவங்களை தான் போடணும், இவங்களை போடக்கூடாது அப்படின்னு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதோ அதே பிரச்சனை எந்த ஃபீல்டில் இருக்குது? விஜய் டிவியில் ஆங்கரிங்கில் இருக்குது. விஜய் டிவியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் மட்டும்தான் ஆங்கரிங் அப்படின்னு சொல்லி 3 பேர் முகம் தெரிகிற அளவுக்கு வெளியில் வந்தது இவங்க தான். ஒன்று மாகாப்பானன், பிரியங்கா, ரக்ஷன் குக் வித் கோமாளின்னு ஒன்று இருக்கிறதுனால அவர் தப்பிச்சிட்டார். வேற எந்த ஷோவை நீங்கள் எடுத்தாலும் ஒன்று மாகாப்பா இருப்பார், இல்லைனா பிரியங்கா இருப்பாங்க. இவங்க 2 பேருடைய ஆதிக்கம் தான் அந்த சேனலில் அதிகம். இவங்களாலேயே பல பேர் அந்த சேனலை விட்டு வேலையை விட்டே போயிருக்கிறாங்க. அதில் ஒரு நபர் தான் ஜாக்லின், பிக் பாஸ் சீசன் 8 உள்ளே வந்தவங்க. இதே மாதிரி விஜய் கனவோடு அந்த சேனலுக்குள்ளே வந்தவங்க மணிமேகலை, நல்லாவே நமக்கு தெரியும். மணிமேகலை விஜய் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி அவங்க சன் மியூசிக்கு இதிலலாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு இங்கே வராங்க. அவங்களோட கனவு விஜய் ஆகணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்காம கோமாளியாக தூக்கி போட்டாங்க. குக் வித் கோமாளியில் கடைசியாக 4 சீசனில் கோமாளியாக அவங்க இருந்தாங்க. அதில் மணிமேகலைக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஆம்பிஷன் பேஷன் எல்லாமே ஆங்கரிங் தான். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் சீசன் 5ல் அவங்களுக்கு ஆங்கரிங் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா நல்லாவே நமக்கு தெரியும், மீடியா மேசன்ஸ் அவங்க தான் ப்ரொடக்ஷன் டீமாக இருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுனால விஜய் டிவியை விட்டுட்டு சன் டிவிக்கு போனாங்க. அங்கே போய் அவங்க வேற ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பயங்கரமான ஒரு பிரச்சனை. அப்போ எல்லாத்தையும் புது டீமாக போடும் பொழுது இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட மணிமேகலை டிமாண்ட் வச்சு எனக்கு ஆங்கரிங் வேணும் அப்படின்னு கேட்டு கோமாளியாக இருந்தவங்க ஆங்கராக போயிட்டாங்க. இப்போ எப்படி சிவானி கோமாளியாக இருந்து குக்கா மாறினாங்களோ அதே மாதிரி இவங்களும் கோமாளியாக இருந்து ஆங்கராக மாறி போனாங்க. அதே சீசனில் தான் அந்த விஜய் டிவியில் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய பிரியங்கா அவர்களும் குக்கா வராங்க உள்ள. ஸோ பிரியங்கா எப்பயுமே ஒரு டாமினேட் பண்ணுறது தான் அவங்களுடைய கேரக்டராகவே இருந்திருக்கு இது வரைக்கும், எந்த ஷோவாக இருந்தாலும். அதில் பிரியங்காவுடைய அட்டகாசம் ஒரு பக்கம், இர்ஃபானுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் பயங்கரமாக எல்லாரும் சஃபர் ஆனாங்க. முக்கியமாக அதில் ஒரு ஆள் சஃபர் ஆனது மணிமேகலை. ஆங்கர் பண்ணும்போது பிரியங்கா ஆல்ரெடி ஒரு ஆங்கர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஜாப்குள்ளே பயங்கரமாக இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க, என்னை ரொம்ப தடுக்கிறாங்க, என்னை வேலை செய்ய விட மாட்டுறாங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டுகளை அவங்க மேலே வச்சுட்டு குக் வித் கோமாளியிலேருந்து வெளியே போனாங்க. அதில் மட்டும் இருந்து போகலை, விஜய் டிவியை விட்டே வெளியில் போனாங்க. வெளியில் வந்த மணிமேகலை இந்த விஷயம் பயங்கரமாக எப்போ வெடிக்குதுன்னா அவங்க போட்ட ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகுது. அதில் தான் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஷோலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் குக்காக இருக்காங்க,
பிரியங்கான்ற பேரை மட்டும்தான் அவங்க வாயை திறந்து சொல்லலை, பட் பிரியங்கா அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக அறிவிச்சிருந்தாங்க. அவங்க என்ன வேலை செய்ய விட மாட்டுறாங்க, அவங்களோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட போய் என்னை கன்வின்ஸ் பண்ண சொல்கிறாங்க, என்ன சாரி கேட்க சொல்கிறாங்க, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னங்க ரொம்ப பாதிக்குது அப்படி இப்படின்னு வரிசையாக பிரியங்கா மேலே குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. ஏற்கனவே பிரியங்கா பற்றி மக்களுக்கு நல்லாவே தெரியும். பிக் பாஸ் சீசன் 5ல பிரியங்கா பற்றி இன்னும் நல்லாவே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு வெறுப்பை பிரியங்கா மேலே கொட்டியிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் வெளியில் வந்த பிறகும் பயங்கரமான ஒரு பேச்சுக்கு ஆளானாங்க பிரியங்கா. ஸோ மணிமேகலை இந்த வீடியோ போட்டாங்களா, பிரியங்கா சைட்லேருந்து எந்த விதமான ரிப்ளையும் வரல. ஆனால் மாறா பிரியங்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சேனல்லே இருக்கக்கூடிய சுனிதா, மாக்காப்பா, டிஜே பிளாக்கு, இன்னும் சிலர் அவங்கள வச்சு வீடியோ போட வைக்கிறது, போஸ்ட் போடுறது, ஏதாச்சும் ரைட் அப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணாங்க. இதுக்கு மணிமேகலையும் வெளியில் இருந்தால் அவங்களோட யூடியூப் சேனலில் சொம்பு குரேஷி தான் அதில் பயங்கரமாக வாங்கினாரு, சுனிதா பயங்கரமாக அதில் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் சொம்பு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வீடியோ போட, அவங்க ஒரு பக்கம் வீடியோ போட, தொடப்பத்தை செருப்பெல்லாம் வந்து மாகாப்பானங்க வந்து போஸ்ட் போட, இது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிச்சு. கொஞ்ச நாளாக அந்த பிரச்சனை இல்லை. எப்போதுலேருந்து அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வந்து ஃபாரினில் இருந்தாங்க. அதாவது அப்போ அவங்க வந்து குக் வித் கோமாளி முடிச்சு அவங்க தான் அந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் வேறு. ஸோ பிரியங்காவுக்காக ஒரு ஷோ நடத்துகிறாங்கப்பா, பிரியங்காவுக்கு ஜெயிக்க வைக்கணும், பிரியங்காவுக்கு கப்பு கொடுக்கணுன்றதுக்காகவே ஒரு சீசன். பிரியங்கா அந்த சேனலில் ஹெட்டுன்றதுனால ரொம்ப அதான் சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு வந்து கப்பு தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. இது எதுக்குமே பிரியங்கா விளக்கமே கொடுக்கல, இப்போ வரைக்குமே கொடுக்கல. ஆனால் சமீபத்தில் ஒரு ஷோவில் பிரியங்கா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த ஷோன்னு எனக்கு சரியாக தெரியல, ஐ திங்க் பிபி கொண்டாட்டம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் கன்ஃபார்ம். இந்த பிபி கொண்டாட்டம்ல பேசிகிட்டு இருக்கும்போது பிரியங்கா நடுவில் வந்து ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க, எதாக இருந்தாலும் ஒழுங்காக இங்கேயே சொல்லிடுங்கடா, இல்லைனா வெளியில் போய் வீடியோ போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இன்டைரக்டாக மணிமேகலை தான் அவங்க தாக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. பார்க்கும்போது ஆமாம் அப்படி தான் இருக்குது, மணிமேகலை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்குமே புரியுது. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் எப்படியாச்சும் நான் ஒரு ஆங்கராக மாறணும்னு கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் அது வந்து ஒரு ஃபேவரட்டிசத்தினால அந்த ஒரு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு மனம் வருந்தி வெளியில் போன மணிமேகலைக்கு ஜீ தமிழில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எதுக்காக நம்ம வந்து ஜோடி ஆர் யூ ரெடியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, இதனால தான் ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோக்கு தான் ஆங்கராக போகிறாங்க. ஆல்ரெடி அங்கே விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கர் இருக்கார், அவரோட சேர்ந்து டியூல் காம்பினேஷனாக இவங்க மணிமேகலை ஜீ தமிழுக்குள்ள முதல் முறையாக காலடி எடுத்து வைக்கிறாங்க. இது மார்ச் 1ஆம் தேதியில இருந்து சனி ஞாயிறு 8:30 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே ஜோடி ஆர் யூ ரெடி, இன்னொரு பக்கம் டான்ஸ் ஜோடி டான்ஸ். எப்பயுமே ஜீ தமிழுக்கும் விஜய் டிவிக்கும் ஒரு போட்டி போயிட்டே இருக்கும். இவங்க என்ன ஷோ நடத்துகிறாங்களோ அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இவங்க ஒரு ஷோ நடத்துவாங்க. ஆனால் இப்போ இங்கே சூப்பர் சிங்கர் மாதிரி இங்கே சரிகமப்பா, இங்கே வந்து ஜோடி ஆர் யூ ரெடி, இங்கே வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ், இப்படி நிறைய சிமிலரான ஷோஸ் வந்து நடக்கும். ஆனால் ஒரு காலத்தில் விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ஷோஸ் தான் டாப்பில் இருந்துச்சு. ஆனால் அது அப்படியே மங்கி 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 இப்போ பாருங்கள், நீயா நானா கோபிநாத் தான்ப்பா, ஒரு டிபேட் ஷோனாலே கோபிநாத் தான், அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் பொழுது அதுக்கு போட்டியாக ஜீ தமிழில் தமிழா அப்படின்ற ஒரு ஷோவை ஆரம்பித்து அதில் வந்து பிஹைண்ட் உட்ஸ் விஜே ஆவுடையப்பன் அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம விக்ரம் அண்ணனை தான் ஆக்சுவலாக போட்டதாக இருந்துச்சு, பட் கடைசியில் அது ஆவுடையப்பன் கையில் போச்சு. இப்போ அவர் அந்த ஷோவை பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, பயங்கர ட்ரெண்டாக வைரலாக. ஒரு பக்கம் தமிழா ஷோ வந்து பயங்கரமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ எது வந்தாலும் ஜீ தமிழ் விஜய் டிவிக்கு பயங்கரமான ஒரு காம்படிஷனாக வந்து நிற்கிறாங்க. இப்போது ஜீ தமிழுடைய ஷோஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த குவாலிட்டி விஜய் டிவியில் நடக்கக்கூடிய ஷோஸை விட அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? ஏன் அந்த குவாலிட்டி இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் மூஞ்சி, இந்த சேனலுக்குன்னு வந்து ப்ராடக்ட்டு அப்படின்லாம் ஜீ தமிழில் வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது. பெரிய பெரிய பணக்காரங்க இவங்களுக்கான முக்கியத்துவம்லாம் இங்கே கிடைக்கிறது கிடையாது. ஜீ தமிழில் நான் பார்த்த வரைக்குமே கூட எல்லாருமே ஈக்குவலாகத்தான் அங்கே வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்க. கீழ் மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரைக்கும் அனைவருமே சமமாக தான் அங்கே இருக்கிறாங்க. அதனால் அங்கே குவாலிட்டி அற்புதமாக இருக்குது. இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ், இங்கே ஜோடி ஆர் யூ ரெடி இருக்கு இல்லையா, முக்கால்வாசி சேனல் ப்ராடக்ட் தான், ஏதோ ஒரு வகையில் சேனல் கூட அறிமுகமாக இருக்கிறவங்க தான். ஆனால் இந்த சைடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, எல்லாரும் புதுமுகங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சரிகமப்பா அவ்வளவு குவாலிட்டியாக அந்த ஷோ நடக்குது.
குவாலிட்டியாக நடக்குது. இதை விட பெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு சரிகமப்பா. சூப்பர் சிங்கர்லாம் வந்து ஸ்டார்டிங்லலாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போது அது ஒரு மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, யார் வந்து வசதியாக இருப்பாங்களோ இந்த கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இங்கே அதிகமாக நடக்குது. விஜய் டிவிக்குள்ளே சாதி பார்க்குறது அந்த மாதிரியான ஆட்கள். இப்போ யாரோட ரெக்கமெண்டேஷனில் வேணாலும் நீங்கள் விஜய் டிவியில் ஒரு ஷோக்குள்ளே போகலாம். ஜீ தமிழில் அந்த மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்படல. ஸோ விஜய் டிவியை ஓவர்டேக் பண்ணி ஜீ தமிழ் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மணிமேகலை இப்போ வந்து ஆங்கராக ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண அப்போவே ப்ரோமோஸ்லாம் வந்திருக்கு சரிங்களா. ப்ரோமோஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஜாயின் பண்ண உடனே மணிமேகலை அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, புதுசாக ஒரு இடத்துல வந்து நான் காலடி எடுத்து வைக்கிறேன், எப்பயும் போல் மக்களாகி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து விராட் கோலி ஃபோட்டோவை போட்டு ஒரு பாட்டு, அனிருத்தோடைய ஒரு பாட்டு, அந்த பாட்டினுடைய வரிகள் வந்து கெட்ட பையன் இந்த ஸ்டாருடா இவனை மிஞ்ச யாருடா அப்படிங்கிற ஒரு லைன். இதை வந்து இவங்க போட்ட பிறகு இந்த போஸ்ட் வந்து பிரியங்கா அவர்கள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து மணிமேகலைக்கான ஒரு பதில் தான். மணிமேகலை தான் வந்து சுட்டி காட்டி பிரியங்கா சொல்கிறாங்க. அதாவது பிரியங்காக்கு எப்பவுமே தற்பெருமை ஜாஸ்தி, அதே மாதிரி ஒரு தற்பெருமை போஸ்ட்டை தான் பிரியங்கா போட்டிருக்கிறாங்க. இப்போது இதான் பாருங்களேன், இப்போ அன்ஷிதாவை நம்ம பேசுறதுக்கான காரணம் என்னென்னா இதுதான், ஃபேவரட்டிசம். நம்மக்கிட்ட ஆள் இருக்குது, நம்மக்கிட்ட பவர் இருக்குது, நம்மளை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னும் போது நம்ம யாருடைய லைஃப்பில் வேணால் விளையாடலாம். இப்போ பிரியங்கா மணிமேகலை லைஃப்பில் விளையாண்டு மணிமேகலைக்கு டேலண்ட் இருக்குன்றதுனால ஜீ தமிழ் அவங்கள எடுத்துக்கிட்டாங்க. மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஏன்னா ஒருத்தன் வளரும் போதே தட்டி தூக்கிட்டா, இப்போ மணிமேகலை அப்படின்ற அந்த ஃபேஸ் வந்து நல்லா பிரபலமான ஃபேஸ், ஜீ தமிழ் எடுத்துக்கிட்டாங்க. வேற யாராச்சும் அங்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ ஏஞ்சல் இருக்காங்க, ஜோடி ஆர் யூ ரெடியில் ஏஞ்சல் இருக்காங்க. இப்போ அந்த வாய்ப்பு ஏஞ்சல் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு பிரியங்கா மூலமாக, பிரியங்காவுடைய அந்த ஒரு ஹெட்வெயிட்னால நம்மளை இவங்க மிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ஒரு வாய்ப்பு ஏஞ்சல் கிட்ட இருந்து பறிச்சாங்கன்னா, ஏஞ்சலுக்கு மறுபடியும் எங்கே வாய்ப்பு கிடைக்கும்? யூடியூப் சேனலுக்கு தான் போகணும். ஏன்னா அங்கே தான் அவங்க ஆரம்பித்தாங்க. அப்படியே சன் டிவிக்கு வந்தாங்க, விஜய் டிவிக்கு வந்தாங்க, இப்போ விஜய் டிவியில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. அன்ஷிதாவை நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் காரணம், பிரியங்காவுக்கு நடக்கிறதும் இதுதான். ஸோ மணிமேகலை அங்கே போயிட்டு அவங்களுடைய புது கரியரை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஜீ தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு சேனல் அனைவருக்குமான வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா? ப்ளஸ் இந்த போஸ்ட் போடுறது, மணிமேகலை வந்து ஒரு புதுசாக ஒரு சேனலில் சேர்ந்ததுக்கான ஒரு போஸ்ட் போட்டதுக்காக பிரியங்காவுடைய இந்த போஸ்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மணிமேகலைக்கு போட்ட போஸ்ட்டு தானா, இல்லை இது வந்து பிரியங்கா வந்து சும்மா தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த சேனலில் ஃபேவரட்டிசம் அப்படின்ற ஒன்று இருக்கா இல்லையா? எனக்கு நான் பார்க்குற வரைக்கும் பச்சையாக இருக்குது. உங்களுக்கு அது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சரிக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.